वही है नहीं? वही है। हाथ में क्या है इसका? நம்பர் 1ல பார்க்குற இந்த ஒரு பதிவு தீனா அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து எடுக்கப்பட்டது. இந்த ஒரு பதிவில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் அடிக்கடி ஏதோ ஒரு காரணத்துக்காக அதில் சூசைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி அந்த ஒரு இடத்துல தொடர்ந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஒரு பகுதிக்கு யாருமே போகாமல் அது ஒரு அபேண்டனாக்கப்பட்ட ஒரு இடமாவும் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் அந்த மரத்து பக்கத்துலேயே ஒரு பாதை இருக்குது, அந்த பாதை வழியாக ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி போகிறப்போ வரப்போலாம் அந்த ஒரு மரத்துக்கிட்ட இருந்து சில அழுகுரல் சத்தங்கள், இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதனால் அந்த யூடியூப் சேனல்லேருந்து ஒரு நபர் தனியாக அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்தப்போ தான் இந்த சில அமானுஷ்யமான விஷயங்களை அந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருந்திருக்காரு. Kemana ya cik? Allah Akbar. Aduh, anjing. Astagfirullah. Astagfirullah. Allahu Akbar. Astagfirullahaladzim. Allahu Akbar. அந்த ஒரு நபர் அந்த மக்கள் யாருமே போக பயப்படக்கூடிய அந்த ஒரு காட்டு பகுதியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தனியாக அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காரு. அப்படி அவர் கொஞ்சம் ஹைடாகி அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்க அந்த சமயத்தில் சடனாக அவருக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து அவரை பயன்படுத்திட்டு போயிருந்திருக்கு. அதை பார்த்த உடனே அவர் ரொம்பவே பயந்து போயிருக்க அந்த சூழ்நிலையில் மறுபடியும் அந்த இடத்துல இன்னொரு வித்தியாசமான ஒரு உருவத்தையும் பார்க்குறாரு. அந்த வித்தியாசமான உருவங்களை பார்த்த உடனே அந்த ஒரு நபர் பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஓடக்குள்ள தான் அந்த இடத்துல மூணாவதாக இன்னொரு உருவத்தையும் அவர் பார்க்குறாரு. Astagfirullah. Allahumma salli ala sayyidina Muhammad. Astagfirullahaladzim. 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 La ilaha illallah. La ilaha illallah. La ilaha illallah. Allahumma salli ala sayyidina Muhammad. Rabbi a'udzubika min hamajati syaitan wa a'udzubika rabbi ayyahdurun. Astagfirullahaladzim. 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 Allahu Akbar. Astagfirullahaladzim. Salli ala sayyidina Muhammad. Allahumma salli ala sayyidina Muhammad. Allahumma salli ala sayyidina Muhammad. Astagfirullahaladzim. Astagfirullah. Astagfirullah. Allahu Akbar. இந்த ஒரு ஃபுட்டேஜில் அந்த கிரீப்பியான விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அப்படி அந்த ஒரு நபர் பயத்தில் ஓடிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் அடிக்கடி சூசைட் பண்ணிக்கிறதா சொல்லப்படுற அந்த ஒரு மரத்தில் ஏதோ ஒரு உருவம் அப்படியே கயிற்றுல தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கு. பட் அந்த இடத்துல சடனாக பார்க்குறப்போ அந்த இடத்துல அது ஒரு பெண்ணுடைய ஒரு உருவம் மாதிரி இருக்குது. பட் அதோடைய ஃபேஸை பார்க்குறப்ப ஒரு நார்மலாக இல்லை, அது பார்க்குறதுக்கே ஒயிட் கலரில் சம்திங் ஒரு க்ரீப்பியாக இருந்திருக்கு. சடனாக அந்த இடத்துல அப்படி ஒரு க்ரீப்பியான விஷயத்தை பார்த்த உடனே அந்த ஒரு நபர் அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறது மட்டும் இல்லாத அவருக்கு பிடிச்ச கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்திருக்காரு. அதே சேம் டைமில் அவருக்கு பின்னாடி இன்னொரு உருவத்தையும் அவர் ஃபேக்டர் ஆஃப் செகண்ட்ஸில் பார்த்துருக்காரு. அதை பார்த்த உடனே அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி இருந்திருக்காரு. நம்பர் 2க்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 2ல் பார்க்குற இந்த ஒரு பதிவு கெட் த பாஸ் அப்படிங்கிற ஒரு ரெடிட் பக்கத்தில் இருந்து வெளியிடப்பட்டிருக்காங்க. Guys, got some new fish. Pretty big tank as well. There's currently 2 black ones, 2 gold ones. I've called them Goldie number 2. A black one, and if you guys have any suggestions for names that... What the What the இந்த ஒரு ஃபுட்டேஜில் அந்த ஒரு மிஸ்டீரியஸான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா? இந்த ஒரு பதிவில் அந்த ஒரு நபர் அவங்க வீட்டில் ஃபிஷ் டேங்கில் ஃபிஷ் வளர்ந்துக்கிட்டு வந்திருக்காரு. அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஃபிஷ்ஷை பார்க்குறப்போ அது அழகாக நீந்திக்கிட்டு இருந்ததுனால இந்த ஒரு பதிவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ தான் இந்த ஒரு அமானுஷ்யமான விஷயம் அதில் கேப்சர் ஆகிருந்திருக்கு. இந்த ஃபுட்டேஜுடைய ரைட் சைட் டாப் கார்னரை பாருங்கள். அந்த இடத்துல ஏதோ ஒரு விரல் மாதிரியான ஏதோ ஒன்று வந்துட்டு போயிருந்திருக்கு. அந்த ஒரு சமயத்தில் அந்த ஒரு நபர் அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த ஃபிஷ் டேங்குக்கு பின்னாடி போய் சுற்றி முற்றி பார்க்குறப்போ அந்த இடத்துல எந்த ஒரு மனிதர்களும் இல்லை.
பிகாஸ் அந்த ஃபிஷ் டேங்கில் இருந்த அந்த ஒரு விரலை பார்க்குறப்போ ஒரு ஹியூமனுடைய விரல் மாதிரி இருந்திருக்கு. பட் ஃபேக்டர் ஆஃப் செகண்ட்ஸில் மறைஞ்சு போனதை பார்த்து அந்த ஒரு நபர் ரொம்பவே அந்த இடத்துல வியப்படைஞ்சிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஃபுட்டேஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்பர் 3ல பார்க்குற இந்த ஒரு பதிவு ஹோக்கியா ரசாய் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ஸ்பீக்கிங் யூடியூப் சேனல்லேருந்து எடுக்கப்பட்டது. அந்த ஒரு சேனல்லேருந்து ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாதையில் ரெகுலராக இரவு நேரத்தில் சில கிரீப்பியான அழுகுறலும் ஏதோ உருவங்கள் அலையிற மாதிரியும் அந்த பக்கம் போன சில பேர் சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த சேனல்லேருந்து அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ தான் இந்த சில விஷயங்களை அங்கே கேப்சர் பண்ணியிருந்திருக்காங்க. कौन है? हाँ? वही तो नहीं है। वही है? नहीं। सब अच्छा है। वही है नहीं? वही है। हाथ में क्या है इसका? அந்த ஒரு யூடியூப் சேனல்லேருந்து அந்த ஒரு ஹாண்டடாக இருக்கக்கூடிய அந்த காட்டு வழி பாதையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அவங்க எல்லாருமா போயிருந்துருக்காங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து காரில் போய்கிட்டு இருக்கப்ப அந்த பாதைக்கு நடுவிலேயே ஏதோ ஒரு திடீர்னு ஒரு ரெட் கலரில் ஒரு உருவத்தையும் பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே சடனாக அந்த இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஒரு உருவம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அந்த இடத்துல அதோடைய ஃபேஸு ரொம்பவே டெரர்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த ஒரு உருவத்தை பார்க்குறப்போ இது ஒரு ஹியூமன் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை மண்டலம் பாதிக்கப்பட்ட யாராவது அந்த பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணி இருந்திருக்கு. बच्चा पीछे निकलो भाई, पीछे निकलो बस। ये उंगलियां देख रहे हो उसके? उंगलियां से कर। ये कैसा? ओपो हाँ? ओए ओ माय गॉड, मोड़ दो गाड़ी को। छोड़ो इसको। अल्लाह अकबर। சடனாக அவங்க போய்கிட்டு இருக்கப்ப அந்த ஒரு உருவத்தை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அது பார்க்குறதுக்கு ஒரு அமானுஷ்யம் மாதிரி தெரிஞ்சாலும் அதோடைய உருவத்தை பார்க்குறப்போ அது ஏதோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட சைக்கோவாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் அது என்னவோ இருந்தாலும் அவங்க அதை பார்த்த உடனே பயந்து போய் காரை ரிவேஸ் பக்கமாக எடுக்கிறப்போ அந்த ஒரு உருவம் இவங்கள ஃபாலோ பண்ண மாதிரியே அவங்க ஃப்ரண்ட் சைடில் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் அந்த ஒரு காரில் உட்காந்துட்டு இருந்த அவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போகிறாங்க. ஸோ அந்த ஒரு சைக்கோ நம்மளை அட்டாக் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அவங்க காரை வேகமாக பேக் சைடு நோக்கி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்க முன்னாடி பார்க்குற அந்த ஒரு சைக்கோ தொடர்ந்து இவங்களை ஃபாலோ பண்ண மாதிரியே முன்னோக்கி வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ये कैसा पास का फोन नहीं है? அந்த இடத்துல அவங்க ரொம்ப பதறி போனதுனால அந்த சைக்கோ இருக்க அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக யூட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஒரு ரூட் வழியாக வேகமாக போயிருந்துருக்காங்க. அப்படி அவங்க எல்லாருமே கொஞ்சம் தூரம் அந்த சைக்கோவை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த சைக்கோ நம்ம பின்னாடி வராங்களா அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்த்த அப்போ தான் மறுபடியும் இந்த ஒரு சம்பவம் நடக்குது. Oh my God! यार इस तरफ भागो नहीं नहीं इस तरफ आओ नहीं भागो नहीं बहुत पीछे भाग गया नहीं बाबा चलो இந்த இடத்துல அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அவங்க காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஒரு சைக்கோ பொம்பளை வருதா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ தான்
அந்த ஒரு மர்மமான ஒரு விஷயமும் நடக்குது. அவங்க கார் பக்கத்துலேயே அந்த ஒரு சைக்கோ பொம்பளை நிற்கிறத பார்த்து அவங்க ரொம்பவே மறந்து போகிறாங்க. பிகாஸ் அந்த இடத்துல ரொம்ப தூரத்தில் இருந்து அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கு அப்புறமும் அந்த ஒரு சைக்கோ ஒரு ஃபேக்டர் ஆஃப் செகண்ட்ஸில் எப்படி அவங்க கார் கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அந்த இடத்துல ஷாக் ஆகி போய் பயந்து போய் ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. यार मैंने बोला था ना बेटा यार, मैंने बोला था ना रहीम यार नहीं यार गाड़ी मुश्किल लॉक गाड़ी में लॉक नहीं था यार, अरे इसका दरवाजा लॉक था ना यार नहीं यार गाड़ी. அந்த இடத்துல நடக்கிறது எல்லாமே பார்க்குறப்போ ஒரு சைக்கோவுடைய அப்பீரன்ஸ் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இன்னொரு நாள் வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க எல்லாரும் கார்கிட்ட போகிறப்போ அந்த சைக்கோ லேடி அந்த காருக்குள்ளே உட்காந்துருக்கிறத பார்த்து ரொம்பவே இன்னும் மறந்து போகிறாங்க. ஸோ அவங்க எப்படி அந்த இடத்த விட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போய் அந்த காட்டு பக்கத்துக்கே மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்பர் 4ல் பார்க்குற இந்த ஒரு பதிவு கிசா விபா அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேருந்து எடுக்கப்பட்டது. இதோடைய ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது தெரிய வரல. Hello. She wants to come in, Hassan. இந்த ஒரு ஃபுட்டேஜில் ஒரு லேடி அவங்க வீட்டில் இரவு நேரத்தில் இருக்கிறப்போ திடீர்னு அவங்க வீட்டுடைய கதவு தட்டுற சத்தம் கேட்டு அவங்க வெளியே இருந்து போய் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ ஒரு ஆடு நின்றுட்டு இருந்திருக்கு. பட் அந்த ஆட்டோடைய கண்களை பார்க்க ரொம்பவே ஒயிட் கலர் இருந்ததுனால ரொம்பவே பயந்து போனதுனால அந்த லேடி வீட்டுக்குள்ளாரையே போயிடுறாங்க. ஆனால் மறுபடியும் செகண்ட் டைமாக அந்த ஒரு லேடி அவங்க வீட்டுடைய விண்டோ வழியாக மறுபடியும் அந்த ஆடு இருக்கா இல்லையான்னு பார்க்குறப்போ அந்த ஆட்டோடைய கண் நார்மலாக இருந்திருக்கு. இந்த ஒரு ஃபுட்டேஜை அகைன் ஒன் டைம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் அந்த ஆட்டோடைய கண் ஒயிட் கலரில் இருந்திருக்கு. செகண்ட் டைம் அந்த விண்டோ வழியாக பார்க்குறப்போ நார்மலாக இருந்திருக்கு. இந்த ஒரு பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணி விடுங்க. நம்பர் 5ல் பார்க்குற இந்த ஒரு பதிவு மேண்டியாஸ் மிஸ்டர் 22 அப்படிங்கிற ஒரு டிக்டாக் அக்கௌண்ட்டில் வெளியிடப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு ஃபுட்டேஜ் அந்த லேடியோடைய வீட்டு ஃப்ரண்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த ஒரு செக்யூரிட்டி கேமராவில் ரெக்கார்டாக இருந்திருக்கு. இந்த ஒரு ஃபுட்டேஜில் அந்த ஒரு க்ரீப்பியான சத்தத்தை நீங்களும் கேட்டிங்களா? அந்த ஒரு லேடி இரவு நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப அவங்க வீட்டுக்கு வெளியில் ஏதோ கதவு தட்டுற மாதிரியான சத்தங்கள் எல்லாம் கேட்டிருந்துருக்கு. ஸோ அவங்க அந்த ஒரு ஸ்பாட்டில் இரவு நேரத்தில் பயந்ததுனால அந்த ஒரு கதவை ஓப்பன் பண்ணாமையே இருந்திருக்காங்க. அடுத்து அந்த ஒரு லேடி அடுத்த நாள் காலையில் அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்க அந்த செக்யூரிட்டி கேமராவில் ரெக்கார்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறப்போ தான் அந்த இடத்துல கிரீப்பியான சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த லேடிக்கு தெரிய வருது. இந்த ஃபுட்டேஜில் அந்த சத்தத்தை நீங்கள் கிளியராக நோட் பண்ணிங்களா? அந்த ஒரு இடத்துல அந்த கதவு தட்டுற சத்தம் மட்டும் இல்லாத ஒரு ஸ்டேஞ்சான சத்தமும், அதாவது ஒரு ஸ்டேஞ்சான வாய்ஸும் அந்த இடத்துல கேட்டிருந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கைஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த வீடியோவில் எந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு பயங்கரமான வீடியோ சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.